ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு த சீரியல் நேரம். இன்றைக்கி சீரியல் நேரத்தில் 245 எபிசோட் தான் பார்க்க போகிறோம். எடுத்தோன்னே குணசேகரன் வீட்டை காட்டுறாங்க. குணசேகரன் வீட்டில் அந்த சிசிடிவி கேமரா ஆளை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. குணசேகரன் கூட்டு போகிறாப்புல ஹாலில் இந்த இடத்துல ஒரு கேமரா மாட்டிடு, அப்புறம் கேட்டில் வெளியில் வந்து யார் இன்னும் வெளியில் வந்தாலும் உள்ளே போனாலும் ஒரு கேமரா தெரியுற மாதிரி அங்கே ஒரு கேமரா மாட்டிடு, அப்புறம் வா மாடியில் போய் காமிக்கிறேன்னு சொல்லி மாடியில் போன உடனே எல்லா பேரும் அந்த இருக்காங்க. இங்கே இருக்கிற எல்லாத்தையும் கவர் பண்ணுற மாதிரி ஒரு பெரிய கேமரா மாட்டிடு, எதுவுமே மிஸ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு. சரி, ஓகே சார். அப்புறம் குணசேகரன் அவருடைய ரூம்குள்ளே கூட்டு போகிறாப்புல. கூட்டு போனோடனே இந்த ரூமில் இருக்கிற எல்லா மூலையும் கவர் பண்ணுற மாதிரி ஒரு கேமரா மாட்டிரு, யார் உள்ளே வந்தாலும் வெளியில் போனாலும் எந்த நேரம்னாலும் கிளிட்டு எனக்கு தெரியணும் அப்படின்னு சொன்னோன்னே சரி, ஓகே சார், மாட்டிடுறேன். அப்புறம் வெளியில் வந்துடுறாங்க. வெளியில் வந்தோடனே சரி கேமரா மாட்டிட்டு கீழே வா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாப்புல. அப்படி கீழே போயிட்டு அப்படியே குணசேகரன் சொல்கிறாப்புல அறிவை போய் காஃபி போட்டு கொண்டு வாப்பா அப்படின்னு சொன்னோடனே சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு போய் காஃபி போட்டு கொண்டு வந்துடுறாங்க. இந்த மாமா காஃபி எடுத்துக்கோங்க அப்படின்னு காஃபி எடுத்துகிட்டு குடிச்சிட்டு இருக்கும்போது அப்படியே கதிர் கேட்குறாப்புல, ஏன்னா இந்த மாதிரி இப்போல்லாம் கேமரா மாட்டிகிட்டு இருக்கீங்க, என்ன அது உங்களுக்கு எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கேட்டேன். எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைப்பா, இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் பெரிய பிரச்சனை, அதனால தான் இந்த கேமரா மாட்டுறேன். அதான் நீ தான் பார்த்தேல, வீட்டில் என்னமோ திருட்டு என்னென்னமோ தெரியாதனமோ நம்மளுக்கு தெரியாமல் நிறைய வேலைகள் நடக்குது, அதெல்லாம் அந்த திருட்டெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அதை பண்ணுறேன், அதெல்லாம் இதெல்லாம் நல்லதுக்கு தான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே, நான் பார்த்துக்கோங்க. அப்படியே கேமராமேன் வந்துடுறாரு. வந்தோடனே சார் கேமரா எல்லா இடத்துலையும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன், அந்த பேமெண்ட்டு பண்ணிங்கன்னா நான் கிளம்பிடுவேன் சொன்னோடனே எவ்வளோப்பா ஆச்சு பேமெண்ட் ஆச்சு சார், டோட்டல் 3 கேமரா மாட்டிருக்குது, மொத்தம் 12,500 சர்வீஸ் சார்ஜோடு சேர்ந்து அப்படின்னு சொன்னோடனே சரி, ஓகே. இப்போ ஞானா கதிரை போய் பணம் எடுத்துகிட்டு வாப்பா சொன்னோடனே பணம் எடுத்து வந்து கொடுத்தோடனே இந்தப்பா 12,500 தானே சொன்னேன், 13 ரூபா 13,000 வச்சுக்கப்பா, ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுறான். 13,000 கொடுத்தோடனே ஓகே சார், உங்கள் ஃபோனை கொடுத்தீங்கன்னா அப்படியே லைவ் எல்லா ஃபோனையும் கொஞ்சம் எல்லா கேமரா கனெக்ட் பண்ணி காமிச்சிருவேன். இதையும் கனெக்ட் பண்ணிட முடியுமா? ஆமாம் சார், முடியும் சார் அப்படின்னு சொன்னோடனே சரி அப்படின்னு சொல்லி ஃபோனை கனெக்ட் பண்ணி கொடுன்னு சொல்லி ஃபோனை பார்த்தோன்னே சார் என்ன சார் கனெக்ட் பண்ணிவிட்டேன், எல்லா கேமரா கரெக்டாக இல்லைங்க, லைவாக பார்த்துக்கலாம். லைவாக பார்த்திங்கன்னா 15 நாள் பேக்கப்பில் கூட பார்த்துக்கலாம். 15 நாளுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சுன்னு. இது எப்போ ஒர்க் ஆகாது அப்படின்னா கேமரா சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாலோ இல்லை டேட்டா வரலைனாலோ ஒர்க் ஆகாது. அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, அதெல்லாம் டேட்டா வந்து எப்போ இப்போ கனெக்ஷன் இருக்கும் அப்படின்னா நீ கண்டிப்பாக பார்த்துக்கலாம் சார், எந்த ஒரு பிரச்சனையும் வராது. சரி, ஓகேப்பா, ரொம்ப நன்றி, நீ கிளம்புப்பா அப்படின்னு சொன்னோன்னே கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் ஜனனியை காட்டுறாங்க. ஜனனி வந்து யோசிக்கிறேன், ஏன் இந்த மாதிரி இந்த ஆளுக்கு எல்லா இடத்துலையும் கேமரா மாட்டுறாரு. அப்புறம் 3 பேரும் சேர்ந்து திட்டம் போடுறாங்க, இந்த ஆள் ஏதோ தப்பு பண்ணியிருக்காரு, அந்த தப்பை மறைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி கேமரா மாட்டுறாரு, அது என்னன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே. அப்புறம் கடைசியில் குணசேகரன் வந்து அவங்க கதிரையும் அறிவையும் வெளியில் கூட்டு போகிறாப்புல. ஜானா நீ இங்கே இருப்பா, கதிரை அறிவு 2 பேர் வெளியில் வாங்க. வெளில போன உடனே அப்படியே அந்த காமெடி பீஸு முல்லை வந்தனும் கரிகாலன்னு பேசுகிறாங்க. எல்லா விஷயத்துக்கும் நம்மளை கூடவே வச்சுருக்காங்களே, அவரை திடீர்னு சீக்ரெட் பேசும்போது மட்டும் வெளியில் கூட்டு போயிடுறாங்களே அப்படின்னு சொன்னோடனே ஆமாம், நம்ம கேரக்டருக்கு சீக்ரெட்டெல்லாம் கேட்கக்கூடாதுல்ல, அதனால தான் நம்ம கேரக்டருக்கு தனியாக ஒதுக்கி வச்சுட்டு நம்மளை கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம் அதுக்கு ரொம்ப கரெக்டு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே. கதிரும் அறிவு அப்புறம் குணசேகரன் 3 பேர் வெளியில் வந்தோடனே குணசேகரன் கதிரை பார்த்து சொல்கிறப்பல, கதிரை எனக்கு இந்த இவங்களுக்காக பயந்தெல்லாம் நான் கேமரா வைக்கல, வீட்டில் பல பிரச்சனைகள் நடந்துட்டுருக்கு, உனக்கு எல்லாம் தெரியுதில்ல நேற்று என்ன நடந்துச்சுன்னு இல்லை, அதனால் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் கேமரா வச்சுருக்கேன். இருந்தாலும் அண்ணனுக்கு மனசுக்குள்ளே கொஞ்சம் ஒரு இது மாதிரி இருக்குப்பா, ஏன்னா ஈஸ்வரி வேறு உடம்பு சரியில்லாமல் இருக்கா, அவள் எந்திரிச்சு வந்து அவளுக்கு ஏற்கனவே நான் சின்ன தொல்லை கொடுத்துருக்கேன், அதனால் அவள் எந்திரிச்சு வந்தோடனே எனக்கு என்னை இந்த மாதிரி ஆளாக்கினது குணசேகரன் தான் அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாப்பா, அதனால் அது ஏதாவது என்னை பிரச்சனையில் மாட்டி விடுவா, அது மாதிரி எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி சின்ன மனசுக்குள்ளே ஒரு சின்ன படபடப்பு இருக்குப்பா. சரி, அதெல்லாம் விட நான் பார்த்துக்கிறேன், ஏன்னா இவ்வளோ கவலையாக பேசுகிறீங்க அப்படின்னா இல்லைப்பா, நாளை பின்ன உங்களுக்கு என்னால் இது ஆயிடக்கூடாது, நாளை பின்ன நான் தனிக்கட்டியாக போனாலும் பிரச்சனை கிடையாது, நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பார்த்துக்கணும்ப்பா அப்படின்னு சொல்கிறாப்புல. அண்ணா நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு எது வேணாலும் உங்களுக்கு எதுவும் ஆக விடாமல் நான் பார்த்துக்கிறேன்ப்பா, நாளை பின்ன ஈஸ்வரி எந்திரிச்சு வந்து நான் தான் பழின்னு சொல்லிட்டான்னா அப்புறம் என் வாழ்க்கை போயிடும், நீ இதை பற்றி எதுவும் கவலைப்படாதப்பா, நீ உன் வாழ்க்கையை பார்த்துப்பா, உனக்கு பெரிய வாழ்க்கை இருக்குது அப்படின்னு சொல்கிறாப்புல. சொல்லிட்டு சரி நீ எதுவும் எனக்காக எதுவும் பண்ணேன் செய்கிறேன்னு சொல்லிட்டு எதுவும் காலத்தில் இறங்கிறாத, நீ உன் வாழ்க்கையை பார்த்துக்கப்பா, நல்லா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாப்புல. குணசேகரன் அந்த மாதிரி சொல்கிறதுக்கான காரணம் இந்த மாதிரி தம்பி ஏதாவது பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். அவன் மாதிரி சஸ்பென்ஸாக மறைமுகமாக சொல்லிட்டு போயிட்டாப்புல. போன உடனே அப்படியே அப்புறம் அறிவு பேசுகிறா, என்னம்மா கதிர்மாமா என்ன யோசிக்கிறீங்க அப்படின்னு சொன்னோடனே இல்லை அண்ணன் இவ்வளோ பிரச்சனையில் இருக்காருன்றது எனக்கு இப்போ தான் தெரியுது, அவருக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்க மாமா, உங்களுக்கு நான் கூடவே சப்போர்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி அறிவு சொல்ல, என்ன மாமா பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி அவர் அறிவு மறுபடியும் கேட்குறா. கேட்ட உடனே தான் அதான் அண்ணன் வந்து யாரால் பிரச்சனைன்னு சொல்லி சொன்னார்,
அந்த ஆஸ்பத்திரியில் இருக்க ஈஸ்வரினால். அந்த ஈஸ்வரி எந்திரிச்சு வந்தால் தானே பிரச்சனை. ஈஸ்வரி எந்திரிச்சு வராமல் இருந்தால் என்னம்மாம்மா சொல்கிறீங்க? ஆமாம், அவள் அங்கேயே இருந்து சாகணும் அப்படின்னு சொல்லி சொன்னோடனேவும் என்னம்மாம்மா சொல்கிறீங்க? ஈஸ்வரி கூட எனக்கு யாரோ தான், ஆனால் உங்களுக்கு உங்கள் அண்ணனுடைய பொண்டாட்டி உங்கள் அண்ணி அதை போய் எப்படி இந்த மாதிரி சாகடிக்கணும்னு சொல்கிறீங்க அப்படின்னா, நீ எதுவும் பண்ணாத, எங்கள் அண்ணனுக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதுக்கு நான் கூட இருந்து சப்போர்ட் பண்ணுவேன். எங்கள் அண்ணனுக்கு ஈஸ்வரியால் பிரச்சனை அப்படின்னா அந்த ஈஸ்வரியை கொல்றது தான் முடிவு அப்படின்னு சொன்னோன்னே, சரிங்க மாமா, எதுக்கு யாருக்கும் தெரியாமல் பார்த்துக்கலாம், நான் உங்களுக்கு கூட சப்போர்ட்டாக இருக்கேன்னு சொல்லி அறிவு சொல்ல, சரின்னு சொல்லி இவங்க திட்டம் போடுறாங்க. அதுக்கு அடுத்த உடனே ஈஸ்வரியை காமிக்கிறாங்க. ஈஸ்வரி ஆஸ்பத்திரியில் எந்திரிச்சு ஒரு மாதிரி கண்ணு முழிக்கிற மாதிரி இருக்கிற அந்த இது கண்ணு முழிக்கிற மாதிரி உட்காந்துருக்கா. அப்படியேவும் கண்ணு முழிக்கிற மாதிரி உட்காந்துருக்கிறேன். அப்படியேவும் கண்ணு முழிக்கிற மாதிரி உட்காந்துருக்குறேன். அப்புறம் கடைசியில் எந்திரிச்சு உட்காந்து பார்க்குறா. அந்த தர்ஷினி தூங்கிட்டு இருக்கா. அப்படியே எந்திரிச்சு உட்காந்துட்டு இருக்கும்போது அவளுக்கு அந்த பழைய நினைவுகள்லாம் வருது. குணசேகரன் எப்படி அவளை அடிக்க போகிறான், செய்ய போகிறான், அப்படியே அடித்தான் செஞ்சான் அப்படின்றதெல்லாம் நினைவுகள்லாம் அவளுக்கு வந்துட்டுருக்கு. அதை யார்ட்டையா சொல்லணும்னு சொல்லி துடிச்சிட்ருக்கா. ஆனால் ஆஸ்பத்திரிக்குள்ளே யாரையுமே, அந்த ரூம்குள்ளே யாருமே இல்லை. ஆனால் தர்ஷினி இருக்கா. தர்ஷினி வெளியில் இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அதோடய அந்த சீரியல் முடிஞ்சிடுச்சு. 245 முடிஞ்சிச்சு. இன்னும் அடுத்த 246 அவள் எந்திரிச்சு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் மயக்கம் போட வைக்கிறாங்களா, இல்லை அவர்கிட்ட அந்த சீக்ரெட் வெளியில் வருதா, அதை யார்கிட்ட சொல்ல போகிறா, என்ன இதுன்றதை அடுத்த சீரியலில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் சீரியல் நேரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.